ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SketchUp அப்படிங்கிற ஒரு CAD சாஃப்ட்வேர். அதாவது பில்டிங் டிசைன் பண்றத பத்தி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதுல நம்ப டிசைன் பண்ணலாம். இத ஓப்பன் பண்ண உடனே இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பில்டிங் டிசைன் பண்றதுனால அதிக இடம் தேவைப்படும் நம்ம ஒர்க் பண்றதுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம டிசைன் ஒர்க் பண்ண போறோம். அதாவது எம்எம்ல நமக்கு தேவைப்படுது. 3D பிரிண்ட் பண்ண ஒரு சின்ன பார்ட் டிசைன் பண்ண போறோம். பில்டிங் அந்த இது டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எம்எம் சூஸ் பண்ணலாம். இல்ல பெரிய சைஸ்ல நான் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா, இன்ச் அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு. மீட்டர்லாம் இருக்கு. நீங்க வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க அடிக்கடி யூஸ் பண்றத ஃபேவரட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டா இருக்கும். இப்போ இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். அது எங்க இருக்கும் அப்படின்னா, வியூ குடுத்துட்டு டூல் பார் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு, உங்களுக்கு வேணுங்கிறத அடிக்கடி யூஸ் பண்றத நீங்க இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்துரும். அத இங்க நான் கொண்டோனாலே ஃபர்ஸ்ட்ல ஒரு ஐகான் தெரியும் பார்த்தீங்களா? அத வச்சு நீங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இது எம்எம் அப்படிங்கிற மாரி நம்ம செலக்ட் பண்ணலாம்ல. எடுத்தோனே செலக்ட் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா செலக்ட் பண்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது டேக்ன்னு குடுத்துருக்காங்க. லேயர்ன்னு இருக்கும் ஒரு சில இதில். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டேக்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் இந்த டேக்ல நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதை ஹைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேக் அன்டேக்டுன்னு ஒரு இது டிஃபால்ட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் டூல் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் வச்சு முடியாதான்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1200 ஒன் சைடு கமா கொடுத்து ஒரு 1500 கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிக்கிச்சு. இது கிரியேட் ஆகிறது பூரா மேக்ஸிமம் க்ளோஸ்டு டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸில் தான் கிரியேட் ஆகும். அப்படி ஃபேஸ்ல கிரியேட் ஆகிறத நம்ம அதிகமா யூஸ் பண்ண போற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் புல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர்ல இதான் ஹைலைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா புஷ் அண்ட் புல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து இப்படி செலுத்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். இப்படி கிரியேட் ஆன இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஃபேஸ் இருக்குதோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கலர் டிஃப்ரெண்ட் மாறதை பார்க்கலாம். அந்த இடத்த நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் மற்ற சாஃப்ட்வேர்ல பண்ணோம்னா அங்கே ஒரு லைன் கிரியேட் ஆகிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். எங்கன ஃபேஸ் இருக்குதோ அங்கே பூரா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது அன்டேக்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு டேக் டிஃபால்ட்டாக இருக்கிறது. அடுத்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு சும்மா டேக்னு இருக்குங்களா? இந்த எடிட் ஐக்கான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேங்களா? இப்படி ட்ரா பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் புல் அப்படின்ட்டு கொடுத்து வரைஞ்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிக்கும். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இது கொடுத்துட்டு அதை எடிட் டூல் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு பாலிகன் இது தனியாக கிரியேட் பண்ணுறேன். அதை புஷ் அண்ட் புல் கொடுத்து எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா பக்கத்தில் ட்ராப் பண்ணோம்னா அது பூரா மெர்ஜ் ஆகிடும். இது ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது தனி டேக்கில் கொடுத்துருக்கேன். இது தனி லேயரில் தான் கொடுத்துருக்கேன். இதை நான் ஹைடு பண்ணேன் ஏதாவது ஒன்று அப்படின்னா கரெக்டான போக்கில் காட்டும். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்தது நம்ம கிரியேட் பண்றப்ப எல்லாம் மெர்ஜ் ஆகிக்கிட்டே போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த இது மேலேயே நான் ஒரு டிரா பண்றேன். இன்னொரு சர்க்கிள் கொடுத்து இங்க ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இப்படி வரைஞ்சிட்டேன். அடுத்து புஷ் அண்ட் புல் கொண்டு போய் ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணா கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அழகாக கிரியேட் ஆகிருக்கும். நல்லா கரெக்டாக அதே இடத்துல பிளேஸ் பண்ணிங்க அந்த இடம் எண்டு போகிற வரலுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே கிரியேட் ஆகிடும். இல்லை இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஷேப்ஸ் இப்படி வரைஞ்சிருக்கேன். இந்த வரைஞ்சதை பார்த்தீங்கன்னா புஷ் கொடுத்து வரைஞ்சேன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட சேர்ந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வரைஞ்சிட்டு இருக்கேன். அதே நேரம் இதை கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா புஷ் அண்ட் புல் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இதை புஷ் அண்ட் புல் கொடுத்து இப்படி எடிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் எங்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கலாம். இதனால என்ன அப்படின்னா நீங்கள் பில்டிங் டிசைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக போயிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பூலியன்லாம் பண்ண முடியாதா? எல்லாமே இந்த இதெல்லாம் பண்ண முடியுமா? பூலியன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு தனித்தனியாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் பூலியன் எப்படி தேவைப்படுதோ அதை மாதிரி வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். பூலியன் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன். அடுத்து இந்த இதை கொடுத்து இப்படி ட்ரா பண்ணி இது ஒரு ஃபேஸாக கிரியேட் ஆகிருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேக் இந்த இதில் தான் 2 கிரியேட் ஆகிருக்குது. இதை எப்படி பூலியன் ஆப்ஷன்ஸ் சப்ட்ராக்ட் இதெல்லாம் கொடுத்து பண்ணுறது அப்படின்னா டபுள் கிளிக் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அது ரைட் கிளிக் கொடுத்து மேக் குரூப்புங்க. அதே மாதிரி இதையும் டபுள் கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து மேக் குரூப் கொடுத்துங்க. ரெண்டும் ஒரே லேயரில் தான் இருக்குது. இப்போ எந்த லேயராவது மூவ் பண்ணி நம்ம இது பக்கத்தில் கொண்டோம்னா ரெண்டும் மெர்ஜ் ஆகாது. ஓகேங்களா? எனக்கு இந்த போக்கில் கட்டான போக்கில் எதை செலக்ட் பண்ணுறோமோ இப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் டூல் போய்க்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவது செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது போயிடுச்சு. கண்ட்ரோல் இஜெக்ட் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் அடுத்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் சப்ட்ராக்ட் எது ரெண்டாவது செலக்ட் பண்ணுறோமோ அது ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. ஓகேங்களா? பூலியன் இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரா பண்ணி கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதில் டூல்லாம் சொல்லிடுறேன். அடுத்த டுட்டோரியலில் வேணா பார்த்தீங்கன்னா எப்படின்ட்டு வீடு வரைஞ்சு அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு லைன் வரைகிறேன்னா லைன் 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 இதை க்ளோஸ் பண்ணா தான் ஒரு ஃபேஸாக கிரியேட் ஆகும். கொடுத்தோன்னா ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கூட இப்படி கொடுத்து பண்ணலாம். இப்படி பண்ணலாம். ஓகே இதான் இதில் ஸ்பெஷல். இது கூட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது 3D டெக்ஸ்ட் தேவைப்படுதுனாலும் இந்த மாதிரி
உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல 3D டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். வேறு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற பேசிக்கான டூல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஃபுல்லாக பில்டிங் டிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வியூலாம் பார்க்கணும்னு நினைப்போம். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளேன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 அப்படின்ட்டு வச்சிருக்கோம். இப்படி கூட நம்ம அதோட உள்ள இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மெஷர்மெண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பில்டிங் டிசைன் பண்றீங்கன்னா இதான் ஆப்ஷன்ஸ். இதுல அது பேசிக்கா அந்த ஷேப்ஸ் வரிய கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கலர் பண்றதுனா கூட நீங்க வேணுங்கிற கலர்ல பாத்தீங்கன்னா அப்படி பக்கெட்ல ஓகே எல்லாமே அந்த பில்டிங் ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இந்த கார்னர் ஷார்ப்பா இருக்கு, எட்ஜ் ஷார்ப்பா இருக்குது, அதை ஃபில்லட் பண்ண முடியுமா, பெவல் பண்ண முடியுமானா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தேடி பார்த்துட்டே காணோம். எது எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இதுல காணோம். இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டோட டச் ஆகிற மாதிரி வச்சிருந்தோம், அதுவும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிக்கும். அது ஒரு பிரச்சனை இந்த சாஃப்ட்வேர்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்க ஒரு இதை டிசைன் பண்றீங்க, ஒரு பேசிக்கான ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா இதுல கிரியேட் பண்ணலாம். அதிக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளெண்டர்ல இருக்கிற மாதிரி அந்த பெவல் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஃபீசன் 3 இருக்கிற இங்க ஏதோ ஒரு ஃபேஸை கூட செலக்ட் பண்ணிட்டு கூட அதை மூவ் டூல் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவுட்புட்ல. ஓகேங்களா? அதில் இந்த இதுல இருக்க எஜ்ஜையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்றதுனால இது ஒரு அவுட்புட் வித்தியாசமா கிடைக்குதுங்களா? இந்த மாதிரி எஜ்ஜும் பார்த்தீங்கன்னா நீங்க கார்னர் எஜ்ஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ஒரு பில்டிங் டிசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது ஐடியாஸ் இதோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டிஃப்ரெண்டான 3D பிரிண்ட் கிப்ஸ் வேணும் அப்படின்னா மை 3D கிப்ஸ் பாருங்க. மை 3D கிப்ஸ்ல ஃபிளிப் நேம், போட்டோஸ் வச்ச டிஃப்ரெண்டான 3D பிரிண்ட் கிப்ஸ்லாம் இருக்கு.